இஸ்ரேல் ஈரான் அமெரிக்க போரில் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு நெருக்கடியை எரிபொருள் நெருக்கடியை பல நாடுகள் இப்போவே உணர்றதுக்கு ஆரம்பிச்சிருக்கு. இலங்கை, பாகிஸ்தான், பங்களாதேஷ், இந்தியாவிலேயும் சில பிரச்சனைகள் உருவாகியிருக்கு. இந்தியாவில் கேஸ் தட்டுப்பாடு உருவாகியிருக்குன்னு சொல்லி 40 நாடுகள்கிட்ட எரிபொருளையும் கேஸையும் வாங்குறதுக்கு இந்திய அரசாங்கம் தீர்மானிச்சிருக்கு. இதுவரைக்கும் கிட்டத்தட்ட 25 நாடுகள்கிட்ட எரிபொருள் கேஸ் வாங்கி கொண்டிருந்த இந்தியா இந்த நிலைமையை சமாளிக்கிறதுக்குன்னு சொல்லி 40 நாடுகள்கிட்ட வாங்குறதுக்கு தீர்மானிச்சிருக்கு. பங்களாதேஷுக்கு தேவையான எரிபொருளை கிட்டத்தட்ட 5000 தொன் எரிபொருள் இந்திய அரசாங்கத்தால் கொடுக்கப்படுது. பாகிஸ்தான் இந்த நெருக்கடியை சமாளிக்கிறதுக்குன்னு சொல்லி அரச ஊழியர்களுக்கான வேலை செய்கிற நாட்கள் 4 நாட்கள் மட்டும்தான். அதுவும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் என்ற அடிப்படையில், ரொட்டேஷன் அடிப்படையில் அரச ஊழியர்கள் பணிக்கமர்த்தப்படுவார்கள் சொல்லி பாகிஸ்தான் அரசாங்கம் ஒரு தீர்மானத்துக்கு வந்திருக்கு. இலங்கையிலேயும் எரிபொருள் விலை அதிகரிக்கப்பட்டிருக்கு. பெட்ரோல் விலை 24-25 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டிருந்தது. இந்த போர் இன்னைக்கு 11வது நாளாக நடந்து கொண்டிருக்கு. போர் முடிவுக்கு வர்ற மாதிரியான ஒரு சில சம்பவங்களும் கடந்த ஒரு சில மணித்தியாலங்களில் நடந்திருக்கு. விளக்கமாக தெளிவாக இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அமெரிக்காவினுடைய தாக்குதல் மூழ்கடிக்கப்பட்ட ஈரானுடைய கடற்படைக்கு சொந்தமான ஐரிஸ் தேனா கப்பல்ல இருந்து காப்பாற்றப்பட்டிருந்த 32 பேர் இலங்கையில் தொடர்ச்சியாக தங்க வைக்கப்பட்டிருக்கிறாங்க. பஷிய கப்பலை இலங்கை அரசாங்கம் பொறுப்பேற்றிருந்தது. அதில் 206 பேர் இருக்கிறாங்கன்னு சொல்லி இலங்கை அரசாங்கம் அறிவிச்சிருக்கு. 208 என்ற மாதிரி சொல்லப்பட்டிருந்தது, 204 என்ற மாதிரி சொல்லப்பட்டிருந்தது. இப்போ 206 பேர் என்றது இன்றைக்கு நடந்த ஊடக சந்திப்பில் அமைச்சரவையினுடைய பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜாதீஸ் உறுதி செய்திருக்கிறார். நேரம் இன்றைக்கு ஈரானுடைய ராணுவம் வெளியிட்டிருக்கிற ஒரு அறிவிப்பு என்னன்னு சொன்னா, ஏற்கனவே மூழ்கடிக்கப்பட்ட அந்த கப்பல்ல இருந்து உயிரிழந்த ஈரான் கடற்படையினுடைய உறுப்பினர்களோட சடலங்களை பொறுப்பேற்கிறதுக்கு ஈரான் அரசாங்கம் தயாரா இருக்கு. அதுக்கான பேச்சுவார்த்தைகள் ஈரானுடைய அரசாங்கத்தால், ஈரானுடைய வெளியுறவு அமைச்சாலையும் இலங்கையினுடைய அரசாங்கத்துக்கு இடையிலேயும் நடத்தப்பட்டிருக்கு. எதிர்வரப்போற ஒரு சில நாட்களுக்குள்ள அந்த சடலங்கள் ஈரானுக்கு கொண்டு வரப்படும் சொல்லி ஈரானுடைய பாதுகாப்பு தரப்பு மேற்கோள் காட்டி இன்னைக்கு செய்திகள் வெளிவந்திருக்கு. அமெரிக்காவினுடைய பாதுகாப்பு தலைமையகம், பென்டகனினுடைய இல்லாட்டி பாதுகாப்பு செயலாளர் நடத்தி இருக்கிற ஊடக சந்திப்பிலையும் ஒரு முக்கியமான எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார். அமெரிக்க ஜனாதிபதி 2 நாட்களுக்கு முதல்ல ஈரானுக்கு ஒரு எச்சரிக்கையை விடுத்திருந்தார். இதுவரைக்கும் ஈரான் சந்திக்காத ஒரு மோசமான தாக்குதலை ஈரான் சந்திக்கும் சொல்லி அந்த அறிவிப்பு வெளியாகி அடுத்த நாள், அன்றைக்கு நாள் இரவே ஒரு மோசமான தாக்குதல் ஈரான் மேல நடத்தப்பட்டிருந்தது. கருப்பு மழை பெய்கிற மாதிரியான ஒரு சம்பவம் சம்பந்தமா நாங்க பார்த்திருந்தோம். ஒரு புக மண்டலமா இருந்தது. எண்ணெய் கிடங்குகள், எண்ணெய் களஞ்சிய சாலைகள், சுத்திகரிப்பு நிலையங்கள் சேதமாக்கப்பட்டதுன்னு சொல்லி வரலாற்றில் மோசமான ஒரு பாதிப்பை ஈரான் சந்திச்சிருந்தது. இன்றைக்கு பென்டகனுடைய பாதுகாப்பு செயலாளர் அறிவிச்சிருக்கிறார், இதுவரைக்கும் இந்த போர் இன்றைக்கு 11வது நாளில் நடந்து கொண்டிருக்கு. இதுவரைக்கும் இந்த தாக்குதலில் நடத்தப்படாத ஒரு மோசமான தாக்குதலை அமெரிக்கா இன்றைய நாளில் நடத்திருக்குன்னு சொல்லி அமெரிக்காவினுடைய பாதுகாப்பு செயலாளர் அறிவிச்சிருக்கிறார் என்ற ஒரு எச்சரிக்கையான செய்தியும் இன்றைக்கு வெளிவந்திருக்கு. இந்த போர் எப்போ முடிவுக்கு வரும்னு சொல்லி அவர் கேள்வி கேட்கப்பட்ட நேரத்தில் அவர் சொல்லியிருந்தார், அமெரிக்காவினுடைய 3 முக்கியமான நோக்கங்கள் இருக்காம். அந்த நோக்கங்கள் நிறைவேற்றப்பட்டதுக்கு பிறகுதான் இந்த போர் முடிவுக்கு வரும். அந்த தீர்மானத்தை எடுக்க போற நபர் வேறு யாரும் கிடையாது, அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தான் என்ற மாதிரி அவர் ஒரு கருத்தை சொல்லியிருந்தார். அமெரிக்காவினுடைய 3 நோக்கங்கள் என்னன்னு சொன்னா, ட்ரோன் வசதிகள் எல்லாமே முற்றுமுழுதா ஈரான்ல அழிக்கப்படுறது, ஈரான்ல எந்த ஒரு மிசைல்களும் ட்ரோன்களும் இருக்கக்கூடாதுன்ற மாதிரி முற்றுமுழுதா அழிக்கப்படணும் என்றது. அடுத்தது ஈரானுடைய கடற்படை முற்றுமுழுதா அழிக்கப்படணும் என்றது. அணுசக்தி சம்பந்தமான வசதிகள், அங்க இருக்கிற கட்டமைப்புகள் எல்லாமே அமெரிக்காவால் அழிக்கப்படும். இந்த 3 நோக்கங்களும் நிறைவேற்றப்படும் வரைக்கும் அமெரிக்காவினுடைய தாக்குதல் தொடரும் சொல்லி அமெரிக்காவினுடைய பாதுகாப்பு செயலாளர் இன்றைய நாளில் நடத்தின ஊடக சந்திப்பில் அறிவிச்சிருந்தார். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் நேற்றைய நாளில் இருந்து வித்தியாசமான கருத்துக்களை தொடர்ச்சியாகவே சொல்லிக் கொண்டிருக்கிறார். இந்த போர் எப்போ முடிவுக்கு வரும் சொல்லி நேற்றைய நாளில் கேள்வி கேட்ட நேரத்தில் அவர் சொல்லியிருந்தார், கிட்டத்தட்ட போர் முடிஞ்சது, எங்களுடைய நோக்கங்கள் நிறைவேறி கொண்டிருக்கு, எதிர்வரப்போற ஒரு சில நாட்களுக்குள்ள, குறுகிய காலத்துக்குள்ள இந்த போர் முடிவுக்கு வரும் என்ற மாதிரி அவர் அறிவிச்சிருந்தார். அதுக்கு பிறகு நேற்றைய நாளில் எதிர்பார்க்காத விதமாக ஒரு திடீர் ஊடக சந்திப்பு அமெரிக்காவில் நடத்தப்பட்டிருந்தது டொனால்ட் ட்ரம்பால. அதில் சொல்லியிருந்தார், அமெரிக்காவினுடைய நோக்கங்கள் இதுவரைக்கும் முற்றுமுழுதா நிறைவேறாம இருக்கு. சில நோக்கங்களை நாங்கள் அடைஞ்சு கொண்டிருந்தாலும் கூட இதுவரைக்கும் இந்த வெற்றி எங்களுக்கு போதுமான வெற்றி கிடையாது. இதனால இந்த தாக்குதல் தொடர்ச்சியா நடத்தப்படும். எப்ப போர் முடிவுக்கு வரும்ன்றதை நான் தீர்மானிப்பேன் என்ற மாதிரியான ஒரு கருத்தை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் சொல்லியிருந்தார். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்புக்கும் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினுக்கு இடையில 2 பேரும் போன்ல கதைச்சிருக்கிறாங்க. இந்த சந்தர்ப்பத்தில் ஹோர்முஸ் நீரிணை மூடப்பட்டிருக்கிறது, எரிபொருள் நெருக்கடி சம்பந்தமான ஒரு சில விஷயங்கள், ரஷ்யாவுக்கும் யுக்ரைனுக்கும் இடையில நடந்து கொண்டிருக்கிற போர் சம்பந்தமாகவும் 2 பேரும் கதைச்சிருக்கிறாங்கன்ற மாதிரி செய்திகள் வெளிவந்திருந்தது. உதவி செய்யறதுக்கு விரும்புறேன்னு சொல்லி ட்ரம்ப்கிட்ட புட்டின் சொன்னாராம். அப்ப ட்ரம்ப் அதுக்கு பதில் சொன்னாராம், இதுல உதவாட்டி நீங்க பரவாயில்ல, யுக்ரைன் போருக்கு உதவி செய்தா போதுமானது என்ற மாதிரியான ஒரு கருத்தை ட்ரம்ப் சொன்னார் என்ற மாதிரியும் செய்திகள் வெளிவந்திருந்தது. இன்னும் ஒரு பக்கம் இன்றைய நாளில் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினுக்கும் ஈரான் ஜனாதிபதி மசூத் பெசஸ்கியனுக்கு இடையிலையும் ஒரு போன்ல 2 பேரும் கதைச்சிருக்கிறாங்க. இந்த போர் உடனடியாக முடிவுக்கு வர வேண்டியது முக்கியமானது, ராஜதந்திர ரீதியில் அரசியல்
அரசியல் ரீதியில் வந்து பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டு இந்த போர் எப்படியாவது முடிவுக்கு கொண்டு வாங்கன்ற மாதிரி விளாடிமிர் புட்டின் ஈரானுடைய ஜனாதிபதிக்கு சொல்லி இருக்கிறார்னு சொல்லி இன்றைக்கு ஒரு செய்தி வழி வந்திருக்கு. நேற்றைய நாளில் ட்ரம்புக்கும் புட்டினுக்கும் இடையில 2 பேரும் கதைக்கிறாங்க. அதுக்கு பிறகு இன்றைய நாளில் வந்து ஈரான் ஜனாதிபதிக்கு ரஷ்ய ஜனாதிபதி ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கிறார். ஆனால் ஈரானும் ரஷ்யாவும் நெருக்கமான நட்பு நாடுகள். இந்த போரை பொறுத்த வரைக்கும் ரஷ்யா இந்த மாதிரியான மோசமான விளைவுகளை ஈரான் சந்திக்கிற சந்தர்ப்பத்தில் வந்து நெருக்கமான நட்பு நாடுகள்னு சொல்லி இருக்கிற ரஷ்யா எப்படியாவது களமிறங்கும்னு சொல்லி ஈரான் ஆதரவாளர்களுக்கு எப்படியுமே ஒரு எதிர்பார்ப்பு இருந்திருக்க முடியும். அந்த போரை பொறுத்த வரைக்கும் எல்லா நாடுகளும், அது எந்த நாடாக இருந்தாலும் எல்லா நாடுகளுமே ஒரு சுயநலத்தோடு செயற்பட்டு கொண்டிருக்கிற மாதிரியான செய்திகளை தான் நாங்கள் தொடர்ச்சியாக கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இந்த போரை பொறுத்த வரைக்கும் யாருக்கு வெற்றி என்று கேட்டால் போரில் சம்பந்தப்பட்டிருக்கிற இஸ்ரேலுக்கா, ஈரானுக்கா, அமெரிக்காவுக்கா வெற்றி என்று சொல்லி ஒவ்வொரு நாட்டோட ஆதரவாளர்களும் ஒவ்வொரு விதமான கருத்துக்களை சொல்ல முடியும். ஆனால் இதில் வந்து சத்தமே இல்லாமல் வெற்றி அடைஞ்சிருக்கிறது யாருன்னு கேட்டால் வேறு யாரும் கிடையாது, ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் தான் இந்த போரினுடைய உண்மையான வெற்றியாளர் இப்போதைக்குன்னு சொல்லி பார்க்க வேண்டி இருக்கு. சொன்னால் ஏற்கனவே ரஷ்யாட்ட இருந்து எரிபொருள் வாங்கக்கூடாதுன்னு சொல்லி பல நாடுகளுக்கும் அமெரிக்கா தடை விதிச்சிருந்தது. அதிலிருந்து கிடைக்கிற பணத்தை யுக்ரைன் போருக்கு ரஷ்யா பயன்படுத்துதுன்னு சொல்லி ஐரோப்பிய நாடுகளாக இருக்கலாம், ஆசிய நாடுகளாக இருக்கலாம், ரஷ்யாட்ட இருந்து இனி எரிபொருள் வாங்கினா அவ்வளவுதான் சொல்லி அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் வந்து எச்சரிக்கை விடுத்திருந்தார். ஆனால் இந்த போர் ஆரம்பிச்சதுக்கு பிறகு ஒரு சில நாட்களுக்கு முதல்ல அமெரிக்கா எடுத்த தீர்மானம் என்று சொன்னால் இந்தியாவுக்கு அறிவிச்சிருந்தது, இப்போதைக்கு ஒரு மாதத்துக்கு ரஷ்யாட்ட இருந்து உங்களுக்கு தேவையான எரிபொருளை வாங்க முடியும், எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது, எந்த விதமான நெருக்கடியும் அமெரிக்காட்ட இருந்து கிடையாதுன்ற மாதிரி அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் சொல்லியிருந்தார். இந்தியாவுக்கு தேவையான எரிபொருளை வந்து ரஷ்யாட்ட இருந்து நேரடியாக எந்த விதமான தடையும் இல்லாமல் நெருக்கடியும் இல்லாமல் இந்தியா வந்து கொள்வனவு செய்ய இருக்கு. ஐரோப்பிய நாடுகளுக்கு தேவையான, ஐரோப்பிய நாடுகள் சொன்னால் அமெரிக்காவோட இந்த போரில் எப்பயுமே சார்பை இணைஞ்சு செயற்பட்டு கொண்டிருக்கிற ரஷ்யாவுக்கு எதிரான நாடுகள், அந்த நாடுகளுக்கு கூட எரிபொருளை ஏற்றுமதி செய்யறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம், அந்த நாடுகள் தேவைன்னு சொல்லி ஒரு கோரிக்கையை முன்வைக்கிற சந்தர்ப்பத்தில் ரஷ்யாவிலிருந்து எரிபொருள் ஏற்றுமதி செய்யப்படும், அதில் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாதுன்னு சொல்லி ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் வந்து அறிவிச்சிருக்கிறார். சீனாவுக்கு தேவையான அதிகமான எரிபொருளாக இருக்கலாம், இல்லாட்டி எல்என்ஜி இயற்கை திரவ எரிவாயு இது எல்லாமே கொண்டு வரப்படுறது, அதிக அளவில் கொண்டு வரப்படுறதுக்கு பயன்படுத்தப்படுறதும் இந்த ஹோர்முஸ் நீரிணை பகுதி. இதை திறக்கிறதுக்கு அமெரிக்கா முயற்சி எடுக்கிறது வந்து சைனாவுக்கு அமெரிக்கா கொடுக்கிற பரிசு என்ற மாதிரியும் ஒரு கருத்தை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் வந்து சொல்லியிருந்தார். சைனாவும் ரஷ்யாவும் ஈரானுக்கு நெருக்கமான நட்பு நாடுகள். இந்த போரில் வந்து அந்த அளவுக்கு நட்போடு இருக்கிறாங்களான்னு கேட்டால் எதிர்பார்க்கப்பட்ட அளவில், இல்லாட்டி ஈரானுடைய ஆதரவாளர்கள் எதிர்பார்த்த அளவு ஆதரவு வந்து கொடுக்கப்பட்ட மாதிரி, நேரடியான ஆதரவு கொடுக்கப்பட்ட மாதிரி இல்லை. உங்களோட பிரச்சனையை நீங்களே பேசி முடிச்சு கொள்ளுங்கன்ற மாதிரியான கருத்துக்கள் தான் சைனா தரப்புல இருந்தும் ரஷ்யா தரப்புல இருந்தும் சொல்லப்பட்டிருக்கு. இன்னும் ஒரு பக்கம் இந்த போரில் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிற ஹோர்முஸ் நீரிணை மூடப்பட்டிருக்கிறதால சைனா பாதிக்கப்பட்டிருக்கு. ஒட்டுமொத்தமாக பார்க்குற நேரத்தில் ஈரான் என்று சொல்ற ஒரு தனி நாடாவே இந்த போரில் இதுவரைக்கும் இருந்து கொண்டிருக்கு. ஏதோ ஒரு விதத்தில் மறைமுகமாகவோ நேரடியாவோ மற்ற எல்லா நாடுகளும், அரபுலக நாடுகளாக இருக்கலாம், ஐரோப்பிய நாடுகளாக இருக்கலாம், ஏன் நட்பு நாடுகள்னு சொல்லி ஈரானுடைய நட்பு நாடுகள்னு சொல்லி பார்க்கப்பட்ட சைனாவும் ரஷ்யாவும் கூட ஏதோ ஒரு விதத்தில் வந்து ஈரானுக்கு நெருக்கமாக இல்லாமல் மற்ற பக்கம் சாயிர மாதிரியான செய்திகளை தான் நாங்கள் தொடர்ச்சியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அமெரிக்க ஜனாதிபதி சொல்லியிருந்தார், வார மாதத்தில் நான் சைனாவினுடைய ஜனாதிபதி ஷி ஜின்பிங்கையும் சந்திக்க இருக்கிறேன் என்ற மாதிரி, அவங்களும் எங்களோடு தான் இருக்கிறாங்க என்ற மாதிரியான ஒரு அரசியல் ரீதியான கருத்தாவும் அதை வந்து பார்க்க முடியும். இந்த போரை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் ஈரான் என்ற ஒரு தனி நாடு மற்ற எல்லா தரப்புமே ஒரு பக்கம் இருக்கிற மாதிரியான செய்திகளாக தான் இது வந்து வெளிவந்து கொண்டிருக்கு. கடைசியில் எரிபொருள் நெருக்கடி சம்பந்தமான பிரச்சனைக்கு எப்ப ஒரு தீர்வு கிடைக்கும் என்று கேட்டால் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் சொல்லியிருந்தார், எதிர்வரப்போற நாட்களுக்குள்ள விரைவிலேயே இந்த போர் முடிவுக்கு வரும் என்ற மாதிரி நேற்றிரவு ஒரு கருத்து சொல்லியிருந்தார். அந்த மாதிரியான கருத்து சொல்லப்பட்டதுக்கு பிறகு உலக சந்தையில் ஒரு பரல் மசகு எண்ணெயினுடைய விலை வந்து $120 இருந்தது, $88 வீழ்ச்சி அடைஞ்சிருக்கின்ற மாதிரியான செய்திகள் வெளிவந்திருக்கு. மார்ச் மாதம் கடைசியாகிற நேரத்தில் $150 வரைக்கும் ஒரு பரல் மசகு எண்ணெயினுடைய விலை வந்து கச்சா எண்ணெய் இல்லாட்டி ஒரு பரல் க்ரூட் ஆயில் எண்ணெய் விலை வந்து அதிகரிக்கலாம் என்ற மாதிரி தான் சர்வதேச ஊடகங்களில் செய்திகள் வெளிவந்திருக்கு. ட்ரம்ப் மாறி மாறி ஒவ்வொரு கருத்துக்களையும் சொல்ற நேரத்தில் வந்து ஒரு ஜனாதிபதியோட கருத்து, அமெரிக்க ஜனாதிபதியோட கருத்து வந்து உலக சந்தையில் எந்த அளவுக்கு தாக்கம் செலுத்துதுன்றதுக்கான இன்னும் ஒரு உதாரணம் தான் இது. 11வது நாளில் நடந்திருக்கிற சம்பவங்களை ஒப்பிட்டு பார்க்குற நேரத்தில் வளைகுடா நாடுகள் மேலே ஈரான் நடத்தியிருக்கிற தாக்குதல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக
குறைவடைஞ்சு கொண்டு போகுது என்றதுதான் இன்றைய சம்பவங்கள் வெளிப்படுத்தி இருக்கு. இன்னைக்கு நடந்திருக்கிற ஒரு பாரதூரமான சம்பவம்னு சொன்னா, ஐக்கிய அரபு அமீரகத்துக்கு சொந்தமான அங்க இருக்கிற ஒரு எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தில் ஒரு சேதம் ஏற்பட்டிருக்கின்ற செய்தி வெளிவந்திருந்தது. கட்டார், பஹ்ரைன், குவைத் இந்த மாதிரியான நாடுகளில் மிசைல் ட்ரோன் தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கு. ஆனால் அந்த எல்லா தாக்குதல்களும் வெற்றிகரமாக முறியடிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி அந்த நாடுகளினுடைய அரசாங்கங்கள் அறிவிச்சிருக்கு. முதல் ஒரு சில நாட்களோட ஒப்பிட்டு பார்க்குற நேரத்தில் இன்றைய நாளில் நடந்திருக்கிற தாக்குதல் சம்பவங்கள், வளைகுடா நாடுகள் மேலே ஈரான் நடத்தி இருக்கிற தாக்குதல்ன்றது அவ்வளவு வீரியமான தாக்குதல் கிடையாது. ஆனால் இஸ்ரேல் மேல தொடர்ச்சியான தாக்குதல்களை ஈரான் நடத்தி கொண்டிருக்கு. ஈரான் மேலேயும் அதே மாதிரியான தாக்குதல் சம்பவங்கள் பதிவாகி வருது. இன்னும் ஒரு பக்கம் ஈரானுடைய ஃபுட்பால் டீமை சேர்ந்திருக்கிற 5 பேருக்கு ஆஸ்திரேலிய அரசாங்கம் புகலிடம் கொடுத்திருக்கு, அகதி அந்தஸ்தை கொடுத்திருக்கு. ஆசிய கால்பந்தாட்ட போட்டிகளில் கலந்து கொள்றதுக்குன்னு சொல்லி ஈரான் டீம் ஈரான் மகளிர் அணி ஆஸ்திரேலியாவுக்கு பயணம் செய்திருந்தது. அந்த சந்தர்ப்பத்தில் ஒரு சம்பவம் பதிவாகுது. ஈரானுடைய தேசிய கீதம் இசைக்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் ஒரு சில வீராங்கனைகள் மட்டும் இந்த தேசிய கீதத்தை நாங்கள் இசைக்க போறது கிடையாது, ஈரானில் இப்போ இருக்கிற ஆட்சியாளர்கள் துரோகிகள் என்றதை வெளிப்படுத்துறதுக்கு விரும்புகிறோம் சொல்லி தேசிய கீதத்தை பாடுறதிலிருந்து தவிர்த்து கொண்டாங்க. அதுக்கு பிறகு ஈரானுக்கு இவங்க அனுப்பி வைக்கப்பட்டா கொலை செய்யப்படலாம் என்ற மாதிரியான கதைகள் சொல்லப்பட்டதுக்கு பிறகு அங்க புகலிடம் கேட்டிருக்கிறாங்கன்ற செய்தி வழி வந்திருந்தது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஆஸ்திரேலிய பிரதமருக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தார், இந்த மாதிரி 5 பேர் இருக்கிறாங்க, அந்த டீம்ல ஒரு சிலர் இருக்கிறாங்க, அவங்களை திரும்பவும் ஈரானுக்கு அனுப்புனா கொலை செய்யப்படலாம், அவங்களுக்கு உங்களோட நாட்டில் அசைலம் கொடுங்க, உங்களோட நாட்டில் புகலிடம் கொடுங்கன்னு சொல்லி அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஆஸ்திரேலிய பிரதமர்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தார். அதுக்கு பிறகு ஆஸ்திரேலிய பிரதமரும் சரி எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது, நாங்கள் கொடுக்குறோம்னு சொல்லி அறிவிச்சிருந்தார். இப்ப 5 வீராங்கனைகளுக்கு ஆஸ்திரேலிய அரசாங்கம் புகலிடம் கொடுத்திருக்கு, அகதி அந்தஸ்து கொடுத்திருக்கு. மிச்சம் இருக்கிற மொத்தம் 26 பேர்னு சொல்லி சொல்லப்படுது. மிச்சம் இருக்கிறவர்கள் ஈரானுக்கு திருப்பி அனுப்பப்படுவார்களா இல்லாட்டி என்ன நடக்கும் என்ற கேள்விக்கான ஒரு தெளிவான பதில் இப்போதைக்கு கிடையாது. 11வது நாள்ல இந்த மாதிரியான முக்கியமான சம்பவங்கள் நடந்திருக்கு. நாளைக்கு என்ன நடக்கும்ன்றதை நாங்க பொறுத்திருந்து பார்க்கலாம். இதெல்லாம் பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னும் ஒரு வீடியோல இன்னும் ஒரு தகவலோட சந்திக்கலாம். வணக்கம்.